இங்க 42 வயசுல இருக்க அவங்க அம்மாவுக்கு 2 பசங்க விஜய் ஆண்டனியை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு கொஞ்ச நாளைக்கு தள்ளி போய் மறைஞ்சு வாழலாம்னு நினைக்கும் போது பண்ணி முட்டி கிணத்துக்குள்ள விழுந்ததால வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரைக்கு போயிட்டு இருந்த மோச்சராணி சத்தம் கேட்டு செல்வியை காப்பாத்துறா. அதனால பாஸ்கர் கொஞ்ச நாளைக்கு கல்யாண பேச்சு எடுக்காம இருக்கும்போது இவங்க பக்கத்து வீட்டுல இருந்த மேகலாங்கிற 20 வயசு பொண்ணோட ஹஸ்பண்ட் விபத்துல இறந்து போனப்ப பாஸ்கர் அவங்க அம்மா கிட்ட 42 வயசுல நீ மறுமணம் பண்ணாதான் மேகலா மாதிரி கணவனை இருந்து கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு நீ முன்மாதிரியா இருப்பேன்னு சொன்னதும் நல்லா யோசிச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற பாஸ்கரும் அவன் தம்பி விவேக்கும் தீவிரமா அவங்க அம்மாவுக்கு மாப்பிள தேடும் போது செல்வியை காப்பாத்தின மோச்சராணி தன்னோட அண்ணன் ஏழுமலைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறத கேட்டு செல்வி ஏழுமலை வீட்டுக்கு போய் அவரை பாக்குறா. அங்க விஜய் ஆண்டனியான ஏழுமலையும் செல்வி கிட்ட தன்னோட வைஃப் இறந்து போனதையும் 20 வருஷம் ஓமா நாட்டுல வேலை பார்த்ததையும் இப்ப அவர் பொண்ணு செம்பருத்தி தான் நான் தனியா இருக்கேங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னான்னு சொல்றாரு. அவரோட வெளிப்படையான மனசும் குழந்தை குணத்தையும் பார்த்து செல்விக்கு அவர் ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஊருக்குள்ள இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாக போகுதுன்னு தெரிஞ்சு பச்சை பெருமாள் செல்வி மேல இருக்க பழைய காண்டல இது நம்ம ஊருக்கு பிடிச்ச அசிங்கம், இப்ப இவ கல்யாணம் பண்ணானா நாளைக்கு நம்ம பொண்டாட்டியும் நம்மள பிடிக்கலன்னு சொல்லி வேற ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிருவான்னு ஊர் ஆம்பளைங்களை தூண்டி விட செல்வியோட அண்ணன் கருணாசும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்து ஏன்டி இப்படி 42 வயசுல அலையறேன்னு கேட்டு குடும்பத்தோட கௌரவத்துக்காக அவளை பிடிச்ச அநீதி பண்ணணும்னு நினைக்கும் போது பக்கத்து வீட்டு மேகலா வந்ததால செல்வி தப்பிச்சிடறா. விடிய காத்தால கோயில்ல இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பச்சை பெருமாள் ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வர பாஸ்கர் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேமரால வீடியோ எடுத்து யூடியூப்ல லைவ் போட்டதும் கொரோனாவோட ட்ரோனை பார்த்து பயந்து ஓடின கூட்டம் மாதிரி கிராமத்து ஆளுங்க தெரிச்சு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோ ஏழுமலையும் பச்சை பெருமாளை இதுக்கு மேல எங்க வழியில வந்து நான் கரும்பு வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன்னு சிம்பாலிக்கா மிரட்டி விட்டு செல்விக்கும் ஏழுமலைக்கும் அவங்க பசங்க 2 பேரோட தலைமையில கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.